ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே பாலா சாரோட ஸ்டைல்லேயே வந்துட்டு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி. அதாவது ஒரு தப்பாட்ட ஆடுறவங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கும், அவங்க லைஃப். படம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. படம் வெரி எக்ஸலண்ட். சீரியஸில் மியூசிக்லாம் இளையராஜா சாரோட மியூசிக்லாம் செம்ம இழுக்குது. சம்திங் இஸ் இன் பாலா சாரோட மூவிஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ஒரு மூவிஸ் எல்லாம் பரவாயில்ல, யூஷுவல் பாலா ஃபில்ம். என் பேர் சன்னாசி. நான் இங்கே வந்து சொல்லுவாமா, ஹீரோயினி, நான் ஹீரோ. செம்ம ஆக்டிங், மேக்கப்லாம் நம்பவே முடியல. இப்படி அந்த கிராமத்து ஆளுங்க இருக்கிற மாதிரி அவங்க அப்படியே ஒரிஜினலாக இருக்காங்க. தாரட்டப்பட்ட மீன்ஸ் அந்த அவங்க இசை கலைஞர்களோட ஒரிஜினல் வாழ்க்கை சார் காட்டியிருக்காரு. தேங்க்ஸ் டு பாலா சார். வெரி எக்ஸலண்ட் மூவி சார். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு. முக்கியமாக சொல்ல போனால் வரலட்சுமி அவங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் வந்துட்டு இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு அது மாதிரி இல்லாமல் சப்போர்ட்டிங் காஸ்ட்டு அமுதவன் ஆகட்டும், அந்த ஜோடி நம்பர் 1 ஆடினவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலி ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான மூவியாக இருந்தது. ரொம்ப அது அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், படத்தில் வந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே எங்களால் நகரவே முடியல. அவங்க ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. போடா போடியோட இதில் செம்மையாக இருக்குது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருவாரு பாலா சார். டான்ஸ் எக்ஸலண்ட். அதெல்லாம் எக்ஸாக்டாக ஒரு அந்த இது பண்ணுறவங்க எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது. சான்ஸே இல்லை. போடா போட்டியில் பார்த்ததுக்கும் இந்த படத்தில் பார்க்குறதுக்கும் ஓவராலாக அப்படியே டேரக்ஷன் வேறு டேரக்ஷனு. அதில் ஓவராலாகவே மேக்கப்பு ஃபுல்லாகவே அந்த நம்ம ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. இப்போது ஃபுல்லாக கிராமம் கூட இல்லை. அது நம்ம அந்த காலத்தில் கிராமத்தில் இப்போ கூட குக்கிராமம்னா எப்படி இருப்பாங்க, அவங்களோட கல்ச்சரெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாமே மெயின்டைன் பண்ணி சூப்பர், செம ஆசம். 2 பேர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. தௌசண்ட் ஃபிலிம் செம்மையாக இருக்குது. அவர் 1000வது படம் மாதிரி தெரியல, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான மியூசிக் அது. படத்தோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அவரோட அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த அந்த படத்தோடையே வந்துட்டு ரொம்ப இணைஞ்சிருக்கு அந்த மியூசிக் வந்துட்டு. 2 பாட்டு நல்லா இருக்கு மேடம். மற்றதெல்லாம் படத்தை ஒட்டி வரவாசி ரொம்ப நல்லா, 2 பாட்டு ஆனால் நல்லா இருக்கு. சரி, இளையராஜா சார் பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு சின்ன பையன் தான். சூப்பராக இருக்காது பாடல்னா எனக்கு தெரியல. அவங்க அப்பா இறக்கும்போது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சாங் ஒன்று வரும், செம்ம மியூசிக் லெஜண்ட். அவர் கமெண்ட் கொடுக்க முடியாது. சூப்பர். அந்த அவங்க அப்பா டெட் ஆனப்போ வர அந்த லிரிக்ஸை விட அதில் வர மியூசிக் தான் ஆசம். ஒன் சேட் சாங் இருக்குது, ஒன் ஆஃப் தி சேட் சாங் டுவர்ட்ஸ் தி எண்ட், தட் வாஸ் ரியலி நைஸ். நிறையவே இருக்குது. எல்லா படத்தோட இதில் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இருக்க கஷ்டம் எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சிருக்காரு. பாலா சார் சொல்லவே தேவையில்ல. அவர் முடியாதவங்க கூட எப்படியோ பண்ணி சூப்பராக பண்ண வச்சார். நம்மளுக்கு தெரியாத விஷயந்தான் இருக்குமே. அதர் மூவிஸில் பார்த்தா பாலா சார் மூவி தவிர மற்ற எல்லா மூவியுமே வந்து இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். ஆனால் பாலா சார் மூவியெல்லாம் நம்ம ஜென்ரேஷனில் பார்க்காதது, இந்த ஜென்ரேஷனில் இல்லாததெல்லாம் தான் அவர் காட்டுறது. Bala kitta we expected more. I expected actually much more from Bala. Average vandirukku usual.